சென்னை திருவான்மியூரில் பொதுக்குழு நடைபெறும் இடத்தில் கட்சித் தலைவர் விஜய் முன்கூட்டியே வந்து சேர்ந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். கள விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் அரங்கத்தில் நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது முன்கூட்டியே அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது காலை 10 மணிக்கு துவங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் 2150க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு QR கோட் பதிந்த பாஸ் வழங்கப்பட்ட பின்னர் அவர்களை தற்போது அனுமதித்து வருகின்றனர். காலை 7:45 மணி அளவில் அரங்கத்திற்கு வரும்படி உத்தரவிட்ட நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பல மாவட்டங்களிலிருந்து வர தொடங்கியிருக்கிறார்கள். சரியாக 10 மணிக்கு பொதுக்குழுவானது துவங்க இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட்டு முன்கூட்டியே இந்த திருவான்மையூர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அரசு ஊழியர்கள் போராட்டம், இருமொழி கொள்கை, தொகுதி மறைவரையறு விவகாரம் உள்ளிட்டவை தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக முன்கூட்டியே வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் இன்றைய தினம் 15 முதல் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில அந்த அறிவிப்பும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.